வணக்கம். நம்ம இப்போ சூடாக மொறுமொறுன்னு ரவா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி நல்ல காம்பினேஷன், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்துக்கலாம். அந்த ரவையை கடாயில் போட்டு கை சூடு வர அளவு இருந்தால் போதும், அந்தளவு வறுத்து எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரிசி மாவும் ஒரு கப் கலந்துக்கலாம். கலந்து அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் மைதா அது சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் கலந்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி தாராளமாக விட்டு தண்ணியாகவே மாவு கரைங்க. ஏன்னா இது ரவை ஊற ஊற மாவு கெட்டியாகும். அதனால் நல்லா தண்ணி விட்டு கலந்து தண்ணியாகவே கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், மாவு தண்ணியாக தான் இருக்கும். ஊற வச்சாச்சு. இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கோம். மிளகு ஜீரகம் நசுக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். கேரட் துருவல் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, மல்லித்தழை பொடிசாக நறுக்கியிருக்கு, அதையும் சேர்த்து கலந்துக்கிறோம். வெங்காயம் நல்லா ஸ்மெல் வரும், நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் நல்லா வருங்க. ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த நம்ம வதக்கின வெங்காயம் அதெல்லாம் எடுத்து இதோட கொட்டி கலந்துக்கிறோம். நல்ல வாசமாக இருக்கும் தோசை. நீங்கள் தண்ணியாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு ரவா தோசை மொறுமொறுன்னு கிடைக்கும். மாவு கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா மொத்தமாகிடும், மொறுமொறுன்னு வராது. நல்லா கலந்துட்டு அடியிலேருந்து கிண்ணத்தில் மாவை நல்லா கலந்து மேலால் தண்ணியாக எடுத்து தான் தோசை வறுக்கணும். அதுமாதிரி மேலால் உள்ள மாவு எடுத்து தோசை ஊற்றணும். இப்போ பாருங்கள், கலக்கியாச்சு. மேலால் உள்ள மாவு எடுத்து அப்படியே சுற்றி விட்டாப்பில் ஊற்றுறோம். இடையில கேப் இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரே சைடாகவே அப்படியே வேக விடுங்க. வேக விட்டு எடுத்தாச்சு. நல்ல மொறுமொறுன்னு சுவையான ரவா தோசை ரெடி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.